அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 3ஆம் தேதி புகழ்பெற்ற இராணுவ அதிகாரி சாம் மானெக்ஷா இந்திய இராணுவ வரலாற்றில் சாதனை படைத்த ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா பிறந்த தினம் இன்று. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் 1914ஆம் ஆண்டு பிறந்தவர். இந்த அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு நான் போயிருக்கிறேன். இவரது முழு பெயர் சாம் ஹோர்முஜி பிரேம்ஜி சாம் பகதூர் ஜாம்ஷெட்ஜி மானெக்ஷா. எப்படா அது சொல்கிறது? சாம் மூஸ்ஜி பிரேம்ஜி சாம் பகதூர் ஜாம்ஷெட்ஜி மானெக்ஷா. தந்தை போல மருத்துவம் படிக்க விரும்பினார். ஆனால் இங்கிலாந்து சென்று படிக்க வீட்டில் அனுமதிக்கவில்லை. கோபம் கொண்டு டேராடூன் இராணுவ கல்லூரிக்கு விண்ணப்பித்தார். முதலாக அந்த இராணுவ பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 பேரில் இவரும் ஒருவர். 1934இல் இராணுவ சேவையை தொடங்கினார். பர்மாவில் 1942இல் பணியாற்றிய போது 2ஆம் உலகப் போர் மூண்டது. ஜப்பானின் தாக்குதல்களை எதிர்கொண்டு போராடிய இவரது உடலில் 9 குண்டுகள் பாய்ந்தன. படுகாயம் அடைந்த போதும் தொடர்ந்து போராடி போர் முனையை கைப்பற்றும் முயற்சியில் வெற்றி கண்டார். இவரை பாராட்டி பிரிட்டிஷ் இந்திய இராணுவ தளபதி டி கோவன் தனது மிலிட்ரி கிராஸ் பதக்கத்தை கழற்றி போர் முனையிலேயே இவருக்கு அணிவித்தார். உடல்நலம் தேறியதும் குவட்டாவில் உள்ள பணியாளர் கல்லூரிக்கு பயிற்சியாளராக அனுப்பப்பட்டார். வீரர்கள் இவரை சாம் பகதூர் அப்படின்னா துணிச்சல்காரர் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு 10,000 போர்க்கைதிகளின் மறுவாழ்வுக்கு உதவினார். இந்திய பிரிவினைக்கு பிறகு 1948இல் காஷ்மீரில் ஊடுருவிய பாகிஸ்தான் இராணுவத்தை தனது அசாதாரணமான போர்த்திறன் வியூகத்தால் தோற்கடித்தார். 1962இல் சீன போரில் இந்தியா பின்வாங்கிய போது படைப்பிரிவுக்கு இவரை தலைமை ஏற்க சொன்னார் ஜவஹர்லால் நேரு. சீன படை மேலும் முன்னேறுவதை இவர் வெற்றிகரமாக தடுத்தார். 1969இல் இந்தியாவின் இராணுவ தலைமை தளபதியாக மாறினார். 1971இல் இந்தியா பாகிஸ்தான் 2வது போரின் போது 14 நாட்களில் பாகிஸ்தானை சரணடை செய்தார். இது இந்திய இராணுவத்தின் மிக விரைவான வெற்றியாகும். 93,000 பாகிஸ்தான் இராணுவத்தினர் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அடுத்து ஏற்பட்ட சிம்லா ஒப்பந்தம் மூலமாக வங்கதேசம் உருவானது. வங்கதேசத்தினர் இவரை பெரிதும் போற்றினர். 1968இல் இவருக்கு பத்மபூஷன், 1972இல் பத்ம விபூஷன், 1973இல் ஃபீல்டு மார்ஷல் பட்டமும் வழங்கப்பட்டது. 40 ஆண்டுகால இராணுவ வாழ்க்கையில் கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல் என படிப்படியாக பல ரேங்க் பெற்றவர். நிர்வாகத்திலும் சிறந்து விளங்கினார். நீதி நேர்மையுடன் செயல்பட்டார். இராணுவத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு உறுதியாக நியாயமான முறையில் தீர்வு கண்டார். இராணுவத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு உறுதியாக மற்றும் நியாயமான முறையில் தீர்வு கண்டார். ஓய்வு பெற்ற பிறகு பல்வேறு நிறுவனங்களின் தலைவராக பணியாற்றினார். இந்திய இராணுவத்தில் ஒப்பற்ற சேவையாற்றிய ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா 94 வயசு 2008ஆம் ஆண்டு மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, புகழ்பெற்ற ஒரு இராணுவ அதிகாரி. பல பர்சனாலிட்டியை மண்டைகளை நம்ம போட்டுக்கிறோம். வருஷந்தோறும் பல நபர்களை, பல ஆளுமைகளை நாம் சந்திக்கிறோம். அதில் இவர் ஒரு புதுமையான, சிறப்புத்தன்மை வாய்ந்த, தகுதி படைத்த தராதரம் படைத்த சாம் மானெக்ஷா. எப்போயோ இறந்துலாம் போயிருக்கிறாரு. 94 வயசு வரையாக இருந்தாலும் நம்ம அவரை நினைவு கூர்றோம். நன்றி, வணக்கம்.